வணக்கம். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்கம்மா. எப்பயும் போல் தூயமல்லி அரிசி சாதம் சூடாக ஜோராக வடித்து வச்சுருக்கோம்மா. அதில் கொஞ்சம் தட்டில் போட்டுக்கலாம். அடுத்து மிளகாக்கிள்ளி போட்ட சாம்பார்மா, அதுவும் ரொம்ப அருமையாக வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். அடுத்து மிளகு ரசம், அதுவும் அருமையாக வச்சுருக்கோமா. அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து கேரட் பொரியல், அதுவும் ரொம்ப அருமையாக செய்திருக்கோமா. அதில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஜோரான கேரட் பொரியல். இந்த கேரட் பொரியலில் நீங்கள் வேர்க்கடலை வேக வச்சு போட்டுக்கலாம், கொண்டைக்கடலை வேக வச்சு போட்டுக்கலாம், பச்சை பட்டாணி போட்டுக்கலாம், முழு பாசிப்பருப்பு கூட பச்சை பருப்பு கூட நீங்கள் வேக வச்சு சேர்த்துக்கலாமா. எல்லா பயிர் வகைகளையும் சேர்த்து இந்த கேரட் பொரியல் செய்தால் ரொம்ப நல்லாயிருக்குமா. அடுத்தது பாவக்காய். வெறும் பாவக்காய் பூண்டு இடித்து போட்டு வறுத்துருக்குறோமா. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதில் கொஞ்சம் வச்சுக்கலாம். இதுதாம்மா இன்றைக்கு எங்கள் வீட்டு சமையல். தூயமல்லி அரிசி சாதம், மிளகாய் கிள்ளி போட்ட சாம்பார், மிளகு ரசம், கேரட் பொரியல், பாவக்காய் வறுவல். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.